Good morning. Daily use sentences. First sentence. Pooja, look outside. Is it still raining? பூஜா வெளியே பாருமா, இன்னும் மழை பொழிஞ்சிட்டு இருக்கா? எஸ் மாம், இட்ஸ் போரிங். ஆமாம்மா, அதிகமாக மழை பொழிஞ்சிட்ருக்கு. இப்படியும் சொல்லலாம், வேறு மாதிரி சொல்லலாம். இதுக்கு ஆன்சர், இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங் அவுட் சைட் மாம். ஆமாம்மா, இன்னும் வெளியே மழை பொழிஞ்சிட்டு தான் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ். பூஜா, டோன்ட் ப்ளே இன் த ரெயின். கம் இன்சைட். இட்ஸ் கம்மிங் டவுன் ஹெவிலி. யூ மைட் கெட் எ கோல்ட் ஆர் ஃபீவர். பூஜா, மழையில் விளையாடாத, உள்ளே வா. ரொம்ப அதிகமாக மழை பொழியுது, சளி ஜுரம்லாம் வரும். மாம், ஐ எம் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் அவுட் மை ஹேண்ட். ஐ won't get drenched or soaked மாம். நான் சும்மா கையை தான் நீட்டிட்டு இருக்கேம்மா, நனைய மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பூஜா, செக் வாட்ஸ்அப். See if you have received any messages from your school. பூஜா, வாட்ஸ்அப்பை பாருமா, ஸ்கூலில் இருந்து மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு பாரு. மாம், the government has declared a rain holiday today, so they won't give any homework. The forecast called for rain all day. இதை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் தமிழ் அர்த்தம். அம்மா, கவர்மெண்ட்டே மழைக்காக லீவ் விட்டுருக்காங்க, அதனால் ஹோம்ஒர்க் எதுவும் தரமாட்டாங்க. இன்றைக்கி முழுசும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 2 நாளைக்கு தொடர்ச்சியாக மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, the IMD forecast calls for rain to continue for the next 2 days. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை இருக்கும் அப்படின்னா for the next few days. இந்த ஸ்லைடில் ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்தியிருக்கேன். என்னென்னா, forecast call for rain. forecast call for rain அப்படின்னா மழை வரும் அப்படின்ற செய்தி சொல்லியிருக்காங்க, அதுதான் அர்த்தம். நம்ம இந்த மழை காலத்தில் அடிக்கடி இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவோம். அதை இங்கிலீஷில் நம்ம the forecast call for rain for the next 2 days, for tomorrow அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன். It would be better if it rains today. What's your opinion, பூஜா? இன்றைக்கி மழை பொழிந்தால் நல்லா இருக்கும் பூஜா, நீ என்ன சொல்கிற? I would do. I haven't finished my record yet, so I really want it to rain today. ஆமாம், எனக்கும் தான். நான் இன்னும் ரெக்கார்ட் முடிக்கல, அதனால் இன்றைக்கி நிஜமாலுமே மழை பொழியணும். நெக்ஸ்ட் ஒன். That's all I finished, but I didn't prepare well for the examination. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், ஆனால் எக்ஸாமுக்கு தான் சரியாக படிக்கலை. Is that so? When did you finish? Hey, send me the photocopy of your record first, and I will copy it. அப்படியா, எப்போ முடிச்ச? ஏய், முதல்ல எனக்கு ரெக்கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே டியர், ஐ வில். சரி நான் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன். Do you have the power supply in your home? Sure, there has been a power outage since last night due to heavy rain. I need to charge my phone. My phone's battery is completely discharged. டேய், உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா? அதிகமாக மழை பொழியறதுனால இங்கே நேற்று நைட்லேருந்து கரண்ட் இல்லைடா. ஃபோன் சார்ஜ் போடணும், ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லைடா. எஸ், we have. You can come and charge your phone at my home. இங்கே இருக்குடா, நீ வா, எங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஒன். ஹாய் ஃப்ரெண்ட், சாரிடா, the power supply has been restored just now when I am getting ready to come over there. சாரிடா, உங்கள் வீட்டுக்கு வர கிளம்பிட்டு இருந்தேன், இப்போ தான் பவர் வந்துச்சு, நான் வரலடா. ஓகேடா, நோ ப்ராப்ளம். If you need anything else, don't hesitate to call me. My area has become restored and back to normal life. பரவாயில்லடா, உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளு, தயங்காத. எங்கள் ஏரியாவில் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். Did you watch TV? Do we have a rain holiday today or not?
ஏய் டிவி பார்த்தியா? மழையில் நமக்கு இன்றைக்கி லீவா இல்லையா? ஐ எம் நாட் ஷுர் டா. ஐ வில் ஆஸ்க் ஒன் ஆஃப் அவர் கிளாஸ்மேட்ஸ். யூ ஷுட் ஆல்சோ ஆஸ்க் சம்படி. இஃப் யூ கெட் எனி இன்ஃபர்மேஷன் லெட் மீ நோ. ஓகே? எனக்கு சரியாக தெரியலடா. நம்ம கிளாஸ் பசங்க யாரிடமாவது கேட்குறேன். நீயும் யார்கிட்டையாவது கேளு. உனக்கு ஏதாவது தகவல் தெரிந்தா எனக்கு சொல்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Here it's a heavy rain. What about your place? Be careful ma. Take care of your kids and family. இங்கே ரொம்ப மழைமா. அங்கே எப்படி இருக்கு? குழந்தைங்க குடும்பத்தை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ. Not yet dad. But it seems that it may rain soon. The sky looks so cloudy. இங்கே இன்னும் மழை பொழியலப்பா. ஆனால் கூடிய சீக்கிரம் வரும் போல தெரியுது. வானம் மேகமூட்டமாக இருக்குப்பா. Last one. I was thinking of making biryani today, but I realized that we were out of fresh vegetables. However, I don't feel like venturing out to the market in this rain. நான் இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சுது காய்கறி எதுவும் இல்லைன்னு. இந்த மழையில் மார்க்கெட் போகவும் பிடிக்கல. No problema. You try to make something with whatever you have at home. Like a lentil rice. பரவாயில்லம்மா, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது செய். பருப்பு சாதம் மாதிரி ஏதாவது செய். யா, கிரேட் ஐடியா. கிட்ஸ் லவ் இட். இட்ஸ் ஈஸி டு குக். நல்ல ஐடியா. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஈஸியாகவும் சமைச்சிடலாம். மீனிங் ட்ரென்ச்ட் அப்படின்னா முழுவதும் நனைதல், கம்ப்ளீட்லி வெட். இதுக்கு சோக்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பவர் அவுட்டேஜ் ஆர் பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்னாலும் மின்சாரம் இல்லை, நோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை. ரீஸ்டோர்ட் அப்படின்னா ஒரு விஷயம் சடனாக கொலாப்ஸ் ஆகிருக்கும், திரும்பவும் அது பழைய நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அப்போது ரீஸ்டோர்டு அப்படின்ற ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வென்ச்சரிங் அவுட். வென்ச்சரிங் அவுட் அப்படின்னா துணிந்து ஒரு செயலை செய்யுதல் அல்லது துணிந்து செல்லுதல்னு அர்த்தம். அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையை கூட நாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இந்த வென்ச்சரிங் அவுட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம வெளியில் போகிறதுக்கு கோயிங் அவுட் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் இப்போது வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கோம், பத்திரமா இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு மெடிசின் அவசரமாக தேவைப்படுது, கண்டிப்பாக அந்த மெடிசின் வேணும். இதுவே வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வெப்பம் நிலவும், அதிக வெயில் அடிக்கும். இந்த கடுமையான வெயிலில் எப்படி போய் நம்ம மருந்தை வாங்கிட்டு வருதுன்னு யோசிப்போம். இருந்தாலும் அந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் போய் நம்ம அந்த மெடிசின் வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியில் போகிறோம் பார்த்திங்களா, அங்கே தான் இந்த வென்ச்சரிங் அவுட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த இடத்துல கோயிங் அவுட் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஆனால் வென்ச்சரிங் அவுட் அப்படின்ற ஆங்கில வார்த்தை ரொம்ப ஆப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.